நமச்சிவாய். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் நல்லாசிகள் வாழ்த்துக்கள். சனிப்பெயர்ச்சி 2026. அன்பு பக்தர்களே, ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி 2026 வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி. இப்போது ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. திருக்கணிதப்படி ஒரு வருஷம் ஆயிடுச்சு சனிப்பெயர்ச்சி நடந்து. கடந்த 2025 ஜனவரி மாதம் 17ஆம் தேதி பொங்கல் அன்னைக்கு, போன பொங்கலுக்கே சனி பகவான் திருக்கணிதப்படி மீனராசிக்கு வந்துட்டார். ஆனாலும் கூட திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி வாக்கிய பாம்பு பஞ்சாங்கத்தின்படி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி இப்போ தான் இது 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடைபெறுகிறது. அப்போ இந்த சனிப்பெயர்ச்சியும் நமக்கு நடந்துடுச்சுன்னா எந்த குழப்பமும் இருக்காது, நோ கன்ஃபியூஷன்ஸ். கம்ப்ளீட்டாக சனி பகவான் மீன ராசியில் தான் இருக்காரு அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் நம்ம எல்லாருக்குமே கிடைச்சிடும். அப்போ இந்த உறுதித்தன்மை அதோடு மட்டும் அல்லாது சனி பகவான் மட்டும் எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. சனி பகவான் மட்டும் ஒரு ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறாருன்னா வரப்போகிறாருன்னா 6 மாதத்துக்கு முன்பாகவே அதற்கு உண்டான அறிகுறிகள் தெரிந்துவிடும். சரி, இப்போ இந்த சனி பெயர்ச்சியால் யாராருக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள், எந்த ராசிக்கெல்லாம் பரிகார ராசிகள், இதெல்லாம் பாதிக்கப்படக்கூடிய ராசிகள். ஃபஸ்ட்டு இன்ட்ரோ, இது காமனான இன்ட்ரோ. ஃபஸ்ட்டு ஒரு 4 நிமிஷம் எல்லா ராசிக்கும் ஜென்ரலான இன்ட்ரோவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலன்கள் இருக்கும். கடைசியாக எண்டு கார்டு இருக்கும். அப்போ இந்த சனி பெயர்ச்சி கும்பராசிக்கு இது நாள் வரையில் ஜன்ம சனி முடிஞ்சுதா இல்லையான்ற குழப்பம் இருந்தது. கம்ப்ளீட்டாக கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்கு கம்ப்ளீட்டாக ஜன்ம சனி முடியுது. அதே போல் மகர ராசிக்கும் கம்ப்ளீட்டாக 7.5 சனியை அவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்க. டோட்டலாகவே அவங்க கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. மகர ராசி டோட்டலாக சனி அந்த 7.5 சனியை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. மீன ராசிக்கு ஜன்ம சனி ஆரம்பம். மேஷ ராசிக்கு 7.5 சனியில் முதல் பாகம் ஆரம்பம். ரிஷப ராசிக்கு சனியுடைய பார்வை படப்போகுது. மிதுனத்துக்கு ஒன்றும் கிடையாது. கடகத்துக்கு சூப்பராக இருக்கும், கவலையே பட வேண்டாம். அதே போல் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி கண்டிப்பாக ஆரம்பம். திருக்கணிதம் வாக்கியம் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சிம்ம ராசிக்கு உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பம். கன்னி ராசி கேட்கவே வேணாம், கண்டகச்சனி. துலாத்துக்கு பிரச்சனை இல்லை. விருச்சகத்தை பொறுத்தவரையிலும் 5ஆம் இடத்தில் சனி, பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதுவும் சிறப்பாகவே உள்ளது. தனுசு ராசி அவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த அர்த்தாஷ்டம சனி உள்ளது. அப்போ இந்த சனியால் பாதிக்கப்படக்கூடிய ராசிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேஷம், ரிஷபம், சிம்மம், கன்னி, தனுசு, கும்பம், மீனம். இந்த 7 ராசி அன்பர்களும் நிச்சயமாக பரிகார ராசிகளாக இருக்கிறார்கள். மீதமுள்ள ராசிகள் நன்றி சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க. கடகராசிக்கு ஒரு சிறப்பாகவே இருக்குது. இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த சனி பெயர்ச்சிக்காக பரிகார யாகம் நடைபெறுகிறது, பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, தொழில் ரீதியாக இருக்கலாம், பிஸ்னஸ் ரிலேட்டடாக, இல்லை ஃபேமிலி ரிலேட்டடாக, மெயினாக மனக்குழப்பங்கள், எந்த ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, மனக்குழப்பங்கள் இருக்குமே. ஆனால் அந்த மனக்குழப்பங்கள் கிளியர் ஆகிறது. மெயினாக டிப்ரெஷன்ஸு, மன அழுத்தம். ஒரு விஷயம் நம்ம நினச்சி அது நடக்கலைன்னா அது எவ்வளோ பெரிய டிப்ரெஷனில் கொண்டு போய் விடுங்கிறது எனக்கு தான் தெரியும். அதுவும் இந்த சனியுடைய தாக்கம் இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த டிப்ரெஷன் அங்கே இருக்க தான் செய்யும். அது பெரிய எக்ஸ்ட்ரீம் லெவலில் கொண்டு போய் விட்டுடும். ஆகையினால உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, இந்த சனிப்பெயர்ச்சியாகும். ஸோ உங்கள் நல்ல ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம், பிஸ்னஸ் ரிலேட்டடாக, உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம். நல்ல வேலை கிடைக்கணும், இல்லை வேலையில் சிறப்பாக இருக்கணும், வேலையில் நிம்மதி இருக்கணும். மெயினாக வேலையில் நிம்மதி இருக்கணும், தொழிலில் நிம்மதி இருக்கணும், தொழில் வளர்ச்சி நல்லபடியாக இருக்கணும், கடன் சுமைகள் அடையணும். மெயினாக கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் அடையணும். அல்லது குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகணும். ஸோ இது மாதிரி உங்கள் ப்ரேயர்ஸ் எதுவாக இருந்தாலும் வேண்டி மார்ச் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. ஸோ இதில் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் நேமை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். சங்கல்பத்துக்கு உங்கள் பேரை பதிவு பண்ணணும். அப்படின்னாக்கா நிச்சயமாக கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். அந்த ஹோமத்திற்கு உரிய கட்டணத்தை செலுத்தி
அப்போ இந்த 2026 மார்ச் 6ஆம் தேதி நடைபெறக்கூடிய திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி, வாக்கிய சனிப்பெயர்ச்சி டோட்டலாக நம்மளுடைய வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை நம்ம பாசிட்டிவாகவே நினைப்போமே. வாழ வைக்கிறது தானே தெய்வங்கள் இருக்குது. நவகிரகங்கள் ஆனாலுமே கூட என்னதான் நமக்கு கர்மாவாக இருக்கலாம், அந்த கர்மா கூட நம்மளை நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கு தான். இன்னும் நீ பெட்டராக இருக்கணும், இதெல்லாம் நீ இந்த எக்ஸாம் எழுதிட்டா நீ பாஸ் பண்ணிட்டா வேலைக்கு போயிடலாம், நல்லா சம்பாதிக்கலாம், எப்படி டீச்சர் சொல்லித்தராங்களோ அதை போல். அப்போது கிரகங்கள் தெய்வங்கள் நம்மளை வாழ வைக்கிறதுக்கு தான் இருக்குது. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையை செய்ய போகிறது. உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன இருக்குது, என்னெல்லாம் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், எதெல்லாம் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் அப்படின்னு தனித்தனியாக பார்த்து விடலாம். பாருங்கள். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசியை நான் 10வது ராசியாக பேசுகிறேன். அப்போது ஒரு 3 ராசிக்கு மட்டும்தான் நன்மையே சொல்லியிருக்கிறேன். அதாவது மிதுனம், கடகம், இவ்வளோதான். துலாம் 3 ராசிக்கு தான் நல்லது சொல்லியிருக்கிறேன். இது எல்லாமே கேர்ஃபுல் ராசிகளாக அமைந்து போச்சு, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ராசியாக போச்சு. அப்போது 10வது ராசியில் 7 பேருக்கு ரொம்ப கவனம் தேவைன்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் 10வது ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களே, மகிழ்ச்சியாக இருங்கள். சார், நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, எவ்வளோ டேமேஜ் ஆகியிருக்கிறீங்க, எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் சிக்கல்லாம் நீங்கள் மாட்டியிருக்கிறீங்க என்பதெல்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா மகர ராசி என்பர்கள் கையில் இருந்த காசையெல்லாம் சின்ன சின்ன ஃபேமிலியாக இருக்கும். சின்ன சின்ன குடும்பங்கள், ஒரு 10,000 ரூபா கடனை தாங்காத குடும்பங்கள்லாம் கூட பல லட்சங்கள் கடனாக மாறி இருக்கும். நான் ஒரு மாப்பிள்ளை கார் கேட்டார்னு வாங்கி கொடுத்துருப்பேன், இல்லை பையன் கார் கேட்டார்னு வாங்கி கொடுத்துருப்பாங்க, இல்லை வீட்டுக்காரர் வந்து நான் கார் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், ட்ராவல்ஸ் ஆரம்பிக்க போகிறேன், அவர் ஒரு ஆட்டோ வாங்கியிருக்கலாம், இல்லை லோடு வேன் வாங்கியிருக்கலாம், இல்லை ஒரு லாரி வாங்கியிருக்கலாம், இல்லை ஒரு பஸ்ஸு வாங்கியிருக்கலாம். இந்த வண்டி வாகனங்களில் போட்டது எல்லாமே அவங்களுக்கு லாஸாக போச்சு. மகர ராசி, எனக்கு தெரிஞ்சே கூட ஒரு சிமெண்ட் லோடு ஓட்டக்கூடிய லாரிகள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அந்த தேங்காய் ஓட்டக்கூடிய லாரிங்க இருக்காங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட், இந்த டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸில் வண்டி வாகனத்தில் நிறைய கடன் சுமைகள், கடன் ஏமாற்றங்கள், ஆக்சிடெண்ட்டு, அதே போல் டிரைவர்ஸ் சரியாக அமையாமல் இருக்கிறது, லோடு சரியாக அமையாமல் இருக்கிறது, இப்படியா நிறைய இந்த டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸில் மகர ராசி என்பவர்கள் நிறையவே ஏமாந்துருக்கிறாங்க. அது நிறைய கடன் சுமைகள் ஆகி போச்சு. டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ன்னு இல்லைங்க, பொதுவாகவே நான் தொழில் தொடங்குறேன், ஏதோ ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க, சின்ன சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கையில் இருந்த காசையெல்லாம் காலி பண்ணிவிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, இழந்தது எல்லாம் கவலை வேண்டாம். எதெல்லாம் ஒரு 5 பவுன் நகர்ந்து சாமி கொண்டு போய் அடகு வச்சுட்டேன். இது ஒரு சாதாரண ஒரு ஏழ்மையான ஃபேமிலி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இதுவே ஒரு கொஞ்சம் ஒரு மிடில் கிளாஸாக இருந்தால், சார் கையில் ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருந்தேன் சார், அதை நான் போட்டுட்டேன் சாமி, எனக்கு இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஹைஃபையாக இருந்தாக்கா நான் ஒரு 2 கோடி ரூபாய் வச்சுருந்தேன் சார், இந்த இடம் வச்சுருந்தேன், இந்த இடத்த விற்று எடுத்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன், ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. கையில் வாங்கி போட்டேன், பக்கத்தில் வாங்கி போட்டேன், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்கி போட்டேன், இல்லை பேங்க்கில் லோன் வாங்கி போட்டேன். ஸோ எல்லோரும் ஒரு கதை சொல்லுவாங்க. அப்போ பலரும் மெயினாக இந்த பணங்காசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அது லாஸ் ஆகிட்டு இப்போ நான் வேலைக்கு போயிட்டு அந்த கடனை அடைக்கிறேன். குடும்ப பிரச்சனைகள், இதனால் குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனை, மனைவி பிரிஞ்சு போகிறது, அப்பா அம்மா பிரிஞ்சு போகிறது, அப்பா அம்மாவே அகெயின்ஸ்டாக மாறிடுறது, இல்லை பிள்ளைகளுக்கு அவங்களுக்குமான பிரச்சனைகள் ஏற்படுவது, இப்படியாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி என்பர்களே கடந்த காலங்கள் எல்லாம் கசப்பான காலங்களாக போயிருக்கும். இதனால் நிறைய ஒரு வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவுகள், சமுதாயத்தில் வெளியில் பேச முடியாத அளவுக்கு, வெளியில் சொல்லக்கூடாத வகையில் நிறைய மாற்றங்கள், இப்படிலாம் நிறைய டேமேஜஸ் ஏற்பட்டிருக்கும். இது எல்லாத்தையும் மறந்துடுங்க, கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்களை. இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சூப்பராக உள்ளது. நிறைய மகர ராசி நண்பர்கள் எனக்கு கால் பண்ணி பேசுவதுண்டு. சினிமா துறையிலேருந்து நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. அதே போல் அரசு அதிகாரிகள், உயர் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும், ஹெச்ஆர்என்ஸில் நிறைய அதிகாரிகள் இருக்கிறாங்க, ஹெச்ஆர்என்ஸில் இருக்கிறாங்க, திருப்பதியில் ஒர்க் பண்ணக்கூடியவருங்க. இன்னும் சொல்லப்போனால் அரசு அதிகாரிகள், நம்ம பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டில். ஸோ நிறைய அரசு அதிகாரிகள்
மகர ராசியில் சொல்ல வரேன், மகர ராசியில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களாம் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, சாமி நீங்கள் இந்த 7.5 சனி முடிஞ்சிடுத்துன்னு எங்களுக்கு சொல்கிறாங்க, பட் எனக்கு இன்னும் அந்த பெயின் அந்த இதெல்லாம் எங்களுக்கு போகவே இல்லை, இன்னும் அதே சுச்சுவேஷனில் தான் இருக்கிறேன், இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. எப்போது திருக்கணிதப்படி 2025 ஜனவரி 17ஆம் தேதியே மகர ராசிக்கு முடிஞ்சு போயிடுதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னும் எனக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்த மாதிரியே தெரியல, நான் இன்னும் அதே சேம் கஷ்டத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு நிறைய மகர ராசி நண்பர்கள், அரசு அதிகாரிகள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், அரசியல் நண்பர்கள் நிறைய என்கிட்ட சொல்வது உண்டு. அப்போ குழப்பமே வேண்டாம், நான் அவங்களுக்கு சொல்கிறது தான், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த மார்ச் 6ஆம் தேதி வந்து போயிடுச்சுன்னு சொன்னாக்கா, இந்த சனிப்பெயர்ச்சி நடந்ததுன்னா கம்ப்ளீட்டாக இந்த குழப்பமே வேணாம், மார்ச் 7ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு விடுதலை. எந்த குழப்பமும் என்ன, திருக்கணிதம் இப்படி நடந்துருச்சு, வாக்கியப்படி நடக்கலை, இந்த கன்ஃபியூஷன்ஸ் தானே. எந்த திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு நடந்துருச்சுனாக்கா, வேர்ல்டு வைடு உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும், நீங்கள் என்னை தொடர்பு கொண்டாலும் தொடர்பு கொள்ளலைன்னு சொன்னாலும் உங்களுக்கு நல்லதே நடக்கும். கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. அப்போ கம்ப்ளீட்டாக 100% இல்லை 1000 டைம்ஸ் பெட்டராக மகர ராசி அன்பர்களே உங்களுக்கெல்லாம் புதிய வாழ்க்கை ஆரம்பம், புதிய பிறப்பு, இனிமே தான் பிறந்து வளர்ந்து உழுந்து எழுந்து வரக்கூடிய ஒரு நல்ல நேரம் ஆரம்பம். இதுக்கு என்ன சாட்சி, இதை நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டாக்கா, அதுக்கும் கூட நான் ஒரு ஆதாரம் சொல்கிறேன். இந்த ஜூன் மாதம் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு உங்கள் ராசியை பார்க்க போகிறார். குரு பார்த்தால் எப்பேற்பட்ட பாவம், உயிர் போனவனுக்கு கூட போன உயிர் திரும்பி வந்து எழுந்து நடந்துருவான். அப்பேற்பட்ட புண்ணிய பார்வை குருவுடைய பார்வை. அப்போ குரு வேற ஜூன் மாதத்துலேருந்து உங்களை பார்க்க போகிறாரு. ஸோ நான் எந்த அளவுக்கு அதை ப்ரொடிக்ட் பண்ணி ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் சொல்கிறேன் மகர ராசி நண்பர்களே, ஏன்னா எவ்வளவோ அரசியல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நண்பர்கள், தலைவர்கள் இருக்கிறாங்க, மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, மேயர் இருக்கிறாங்க மகர ராசியில். அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பண்ணக்கூடியவங்க, பெரிய பிஸ்னஸ் மல்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. அப்போது மகர ராசி நண்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் கலைந்து புதிய வாழ்க்கை ஆரம்பம் 100% நன்மை நடக்கப் போகுது. அதனால தான் மகர ராசி என்பர்களே, உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, இந்த மார்ச் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு ஒரு மாபெரும் சனிப்பெயர்ச்சி பரிகார யாகம் நடைபெறுகிறது. நிச்சயமாக இந்த சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் உங்களுடைய கம்பெனி, இப்போ சாமி நிறைய பேர் அன்பர்கள் சொல்வது உண்டு, சாமி எங்கள் கம்பெனி நேமில் பண்ணி கொடுங்க, எங்கள் கடைகள் நேமில் பண்ணுங்கள், பிஸ்னஸ் நேமில் பண்ணுங்கள், அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸ் பேரில் பண்ணி கொடுங்க, குழந்தை படிக்கணும், குழந்தை நல்லபடியாக படிக்கணும், நல்லபடியாக கல்யாணம் ஆகணும், நல்ல மாப்பிள்ளை வரணும், பசங்க பேரில் பண்ணி கொடுங்க. மனைவிக்காக, கணவனுக்காக, ஹெல்த் இஷ்யூஸு, ஹெல்த்துக்காக பண்ணுங்கள், அப்பா அம்மா பேரில் பண்ணுங்கள். ஸோ இந்த மார்ச் 6ஆம் தேதி மகர ராசி அன்பர்களுக்காக ஒரு பரிகார யாகம் நடைபெறுகிறது. மெட்ராஸில், சென்னையில் தான் வச்சு நடக்குது. அது இதில் நீங்கள் பங்கு பெற வேண்டும். உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஒரு கால் பண்ணி உங்களுடைய நேமை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, அதற்கான கட்டணத்தை செலுத்தி. அப்போ நிச்சயமாக மகர ராசி அன்பர்களே, நீங்கள் நினைக்கக்கூடியது, நீங்கள் என்னெல்லாம் மனசில் நீங்கள் என்னெல்லாம் ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு க்ரியேஷன்ஸ் வச்சுருக்கீங்களோ, மனசில் நீங்கள் எப்படிலாம் வாழணும் அப்படின்னு கற்பனை செய்து வச்சுருக்கீங்களோ, உங்கள் கற்பனைகள் எல்லாம், உங்கள் கனவுகள் எல்லாம் வாழ்க்கையாக, நிதர்சனமான வாழ்க்கையாக மாறக்கூடிய அற்புதமான தருணம் இந்த சனிப்பெயர்ச்சி. கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே.